குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. கொலை முயற்சி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள புரட்சி தமிழகம் கட்சித் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தியின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செப்டம்பர் 6ஆம் தேதி சென்னை மயிலாப்பூரில் உள்ள டிஜிபி அலுவலக நுழைவாயில் அருகே ஏர்போர்ட் மூர்த்தியை விடுதலை சிறுத்தை கட்சியினர் தாக்கியதாகவும் ஏர்போர்ட் மூர்த்தியும் பதில் தாக்குதல் நடத்தியதாகவும் வீடியோ வெளியானது. இது தொடர்பாக இரு தரப்பினரும் காவல்துறையில் புகார் கொடுத்தனர். பிசிகவினர் கொடுத்த புகாரில் ஆபாசமாக பேசுதல், கொடுங்காயம் ஏற்படுத்துதல், கொலை முயற்சி ஆகிய பிரிவுகளில் ஏர்போர்ட் மூர்த்திக்கு எதிராக மெரினா போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை செப்டம்பர் 7ஆம் தேதி கைது செய்தனர். இந்நிலையில் ஜாமீன் கோரிய ஏர்போர்ட் மூர்த்தி தரப்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் அரசியல் ரீதியாக பழிவாங்கும் நோக்கில் தனக்கு எதிராக இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. தன்னை தாக்கியது தொடர்பாக கொடுத்த புகாரில் எதிர்த்தரப்பில் யாரையும் கைது செய்யவில்லை. ஆனால் தனக்கு எதிராக மட்டுமே கைது நடவடிக்கையை காவல்துறை மேற்கொண்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொய் புகாரில் காவல்துறை தன்னை கைது செய்துள்ளது. தனக்கு எதிரான குற்றச்சாட்டில் எந்த உண்மையும் இல்லை. நீதிமன்றம் விதிக்கும் நிபந்தனைகளை ஏற்க தயாராக இருப்பதாகவும் ஏர்போர்ட் மூர்த்தி தரப்பில் கூறப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன், ஏர்போர்ட் மூர்த்தி ஏற்கனவே குண்டர் தடுப்புச் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதால் அவரது ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கொலை முயற்சி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தியின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செப்டம்பர் 6ஆம் தேதி சென்னை மயிலாப்பூரில் உள்ள டிஜிபி அலுவலக நுழைவாயில் அருகே ஏர்போர்ட் மூர்த்தியை விடுதலை சிறுத்தை கட்சியினர் தாக்கியதாகவும் ஏர்போர்ட் மூர்த்தியும் பதில் தாக்குதல் நடத்தியதாகவும் வீடியோ வெளியானது. இது தொடர்பாக இரு தரப்பினரும் காவல்துறையில் புகார் கொடுத்தனர். பிசிகவினர் கொடுத்த புகாரில் ஆபாசமாக பேசுதல், கொடுங்காயம் ஏற்படுத்துதல், கொலை முயற்சி ஆகிய பிரிவுகளில் ஏர்போர்ட் மூர்த்திக்கு எதிராக மெரினா போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை செப்டம்பர் 7ஆம் தேதி கைது செய்தனர். இந்நிலையில் ஜாமீன் கோரிய ஏர்போர்ட் மூர்த்தி தரப்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் அரசியல் ரீதியாக பழிவாங்கும் நோக்கில் தனக்கு எதிராக இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. தன்னை தாக்கியது தொடர்பாக கொடுத்த புகாரில் எதிர்த்தரப்பில் யாரையும் கைது செய்யவில்லை. ஆனால் தனக்கு எதிராக மட்டுமே கைது நடவடிக்கை காவல்துறை மேற்கொண்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொய் புகாரில் காவல்துறை தன்னை கைது செய்துள்ளது. தனக்கு எதிரான குற்றச்சாட்டில் எந்த உண்மையும் இல்லை. நீதிமன்றம் விதிக்கும் நிபந்தனைகளை ஏற்க தயாராக இருப்பதாகவும் ஏர்போர்ட் மூர்த்தி தரப்பில் கூறப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன், ஏர்போர்ட் மூர்த்தி ஏற்கனவே குண்டர் தடுப்புச் சட்டத்தின் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதால் அவரது ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்.